இன்றைக்கான வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஹாய் ஹால். ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் காப்பர் கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து டியூலிப் நீடில் 13 நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 14 நம்பர் கூட எடுத்துக்கோங்க. பிகினருக்கு அது ரொம்பவே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜரி த்ரெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அந்த நாட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது ஃபேப்ரிக்லேருந்து த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? பிகினராக இருக்கவங்க கம்பல்சரி இந்த மாதிரி நாட் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் நாட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமுக்கு கீழே எப்படி வந்து த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து உங்கள் தம் ஃபிங்கர் இருக்குல்ல, தம் ஃபிங்கர்லையும் சென்டர் ஃபிங்கராலையும் நீங்கள் நாட் பண்ணி வச்சுருக்கல அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க ஃபிங்கரில் நீங்கள் த்ரெட் அப்படி இந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை நீங்கள் இப்படி தான் மேலே இருக்க த்ரெட் இருக்கு இல்லையா, ஃபிங்கருக்கு மேலே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை தான் ஃபஸ்ட்டு மேலே எடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த எண்டு போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வீடியோவில் ட்ரா பண்ணியிருக்கல, இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம ஸ்டிச்சஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நீடியில் பிடிச்சிருக்க பொசிஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நீடியில் எஜ்ஜில் வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஹூக் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கணும் எப்போயுமே. இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அந்த நீடிலோட ஹூக் ஷேப் வந்து அந்த டைரெக்ஷனை பார்த்தா இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை மேலே அந்த ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து மேலேயும் கீழே இழுத்து நீங்கள் உங்கள் ஹேண்டை வந்து ரொம்ப லூஸாக விட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப டைட்டாக பிடிச்சி த்ரெட்டை இழுத்திங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்க பட்சத்தில் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை மேலேயும் கீழே இழுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீடியில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த நீடியில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் தம் ஃபிங்கரால் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அரை நீடியில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் மேலே எடுத்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நீடியில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக வந்து நீங்கள் உங்கள் நீடிலையும் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்க த்ரெட்டையும் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்காமல் கொஞ்சம் லூஸாக ஃப்ரீயாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அந்த த்ரெட்டை இழுத்து வச்சுருக்கீங்க. இப்போது ஃபேப்ரிக்குள்ளே அந்த நீடியில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை அந்த நீடியில் சுற்றி லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணி நீடியில் பேக்கில் ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ திரும்ப பஞ்ச் பண்ணிவிட்டு நீடியில் நான் லைட்டாக ரொட்டேட் பண்ணுவேன். மேலே எடுக்கும்போது ரைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு திரும்ப அகெயின் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ இப்போ பாருங்கள், இந்த பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து அகெயின் ரொட்டேட் பண்ணி எந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷன்லேயே திரும்ப வந்துடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டாக பேக்கில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே எடுக்கணும். இப்போ நீடியில் பஞ்ச் பண்ணி குத்தணும், கீழே சுற்றணும், அதுக்கப்புறம் மேலே எடுக்கணும். அந்த மாதிரி தான் மெத்தட் இதில். ஓகேங்களா? இந்த செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதுதான் பேசிக்கே. ஓகேங்களா? செயின் ஸ்டிச் தான் பேசிக்கு. இதை வச்சு தான் எல்லா ஸ்டிச்சுமே நம்ம போடுவோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுக்கு இடையில ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க செயின் ஸ்டிச்சஸ்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிற விதம் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்மாலாலாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈவனாக இருக்கணும், அன்ஈவனாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பெருசாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, சின்னதாக ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈவனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்களா? பிகினர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பெருசாக ஒரு லூப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை விட்டுருங்க. அந்த லூப்பை அதை வந்து கட்டரோ சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை, அதாவது ரிமைனிங் இருக்க த்ரெட்டை இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அது கீழே போயிடும். இப்போ வந்து இந்த ஒரே ஒரு த்ரெட்டு மட்டும் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கீழே இழுத்தணும். அது பின்னா நீடியில் வந்து ஃபேப்ரிக் கீழே இருந்து எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிக்கல இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கீழே எப்படி சுற்றி எடுப்போமோ அதே மாதிரி
த்ரெட்டை வந்து நீடில் இந்த மாதிரி சுற்றி இப்படி கீழே இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். ஓகேங்களா, த்ரெட்டு ரிமூவ் ஆகாது, உங்களுக்கு தையல் பிரியவும் செய்யாது. இந்த மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கிறனால இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ண கற்றுக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையோ நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையோ நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸை எனக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.